போடுறாங்க. இந்த விமானத்தில் இருந்த விமானிகள்லாம் யாருன்னு நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம். இத மாதிரி ஒரு விஷயத்தை இப்போதுள்ள அரசு செய்யாம இருக்கணும்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். இப்போ உள்ள மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் ஒருத்தருக்கு, அவர் பிஜேபியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம், அவரே இந்த இலங்கை சம்பந்தப்பட்ட விவகாரத்தை கண்காணிக்கூட ஒரு துறைக்கு அமைச்சராக்கலாம். ஏன்னா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஒரு தமிழர் தான் இந்த உணர்வை வெகு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இலங்கை சம்பந்தப்பட்ட வெளி விவகாரத்துறையோ அல்லது இலங்கை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காகவோ அல்லது இந்த துறைக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு தமிழரை, அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருந்தா கூட பரவாயில்ல, அவர் அமைச்சராக்கினா அட்லீஸ்ட் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரி கிடைப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, முன்னால வந்து இருந்தாரு. சரி கோபி சார், அதாவது ஏற்கனவே தமிழோட பிரச்சனை பேசும்பொழுது இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் நியமிக்கப்படும் பொழுது தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது வெளியுறவு கொள்கையில இவர் தான் நியமிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு அதிருப்தி வந்துச்சு இல்லையா? இல்ல அது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே இலங்கைக்கு சென்று தமிழர் பகுதியில எல்லாம் ஆய்வு பண்ணி அவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல இலங்கைக்கு ஆதரவா கொடுத்தாங்க குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? இலங்கைக்கு ஆதரவா எல்லாம் அறிக்கை கொடுக்கலங்க. அதாவது தமிழர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, இனப்படுகொலை நடந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்திய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்தி இருக்கலாம். அப்படியே நீங்க சொன்னாங்களா பாராளுமன்றத்துல? கண்டிப்பா பாராளுமன்றத்துல சொன்னாங்க. ஆனா பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன விஷயம் இது. நாங்க போய் பார்த்ததுல தமிழர்கள் மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை விவகாரத்திற்கென்று ஒரு அரசு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அவருடைய வழிகாட்டுதலுடன் இனி இலங்கையினோட வெளியுறவுத்துறை தொடர்பு கொள்ளும். உடனடியாக என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த பிரச்சனைகளை அந்த அதிகாரி மூலமாக செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்பொழுது ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் நியமிக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி மந்திரியா இல்லாம அரசே அந்த செயலை இப்போ இலங்கைக்குன்னு தனியா ஒரு பிரதிநிதி இந்தியா சீனிவாசன் சொல்றது போல ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு பாஜக நியமிப்பது என்ன சிக்கல் இருக்குன்னு தமிழ் சமூகத்தை இப்போ ஒரு பிரஷர் கொடுக்கலாம் இல்லையா? ஏதோ எங்கள் மாநில பிரச்சனை நீங்க தமிழர் பிரச்சனைன்னு எடுத்துக்காங்க. இந்தியா நிறைய சஃபர் பண்ணிருக்கு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில. நீங்க இதுவரையும் நடவடிக்கை எடுத்தது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழர்கள் அல்லாதவர்களும் நல்ல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேரள மண்ணை சேர்ந்தவர்கள் வித்தியாசமா எடுத்திருக்கலாம். அது காரணம் அரசாங்கம் தான். நீங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் அதிகாரிகள் பின்பற்ற போறாங்க தவிர்த்து அதிகாரிகளுடைய எல்லாமே அதிகாரிகளுடைய நேரடி. டெல்லியில இருக்கிற தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு யார் டைரக்டரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அன்குவாலிஃபைடு, தமிழே தெரியாத, தமிழே புரியாதவரை அது போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் எங்க செம்மொழி பற்றி பேச முடியும்? இருக்க வேண்டும். இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு எல்லா புரிதலும் இருக்கு. மீனவர்கள் இப்பொழுது சந்தித்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கிறது. மத்தியில் இருக்கின்ற பிஜேபி தலைவர்கள் சில பேருக்கு புரிதல் இல்லை என்பது நாங்கள் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறோம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதுக்குழுவிலே ராஜபக்சோடு போய் சந்தித்தவர்கள் திமுக இருந்து போயிருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து போயிருக்காங்க. அமைச்சராக இருந்தாங்க காங்கிரஸ்ல, அவர் பேர் என்ன, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வேற மாற்றி சொல்றாங்க. அதாவது அங்க இருப்பவர்கள் ஈழத்தை பற்றி தனி தேசம் பற்றி அவர்கள் சொல்லவே இல்லை, அப்படி அவர்கள் விரும்பவே இல்லை என்ற மாதிரி ஒரு திருப்புவாதம் பேசுறாங்கன்றதுதான் வருத்தமா இருக்குது. ஆகவே இதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டிருக்காரு. அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 87 நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த 16வது அரசியல் சட்டத்திலே நிறைவேற்றல. குறைந்தபட்சம் அதையாவது செஞ்சிருக்கலாம். அதுவே நாங்க ஒத்துக்கல. ஏன்னா அது சமமான ஒரு உரிமை வழங்குதே தவிர அவங்களுக்கு சுயாட்சி அதிகாரம்லாம் அதுல கொடுக்கல. வடக்கையும் கிழக்கையும் இணைச்சு அவங்களுக்கு பொதுவாக்கு நடத்தி ஒரு நல்ல மாகாண கவுன்சில் கொடுத்து ஒரு சுய அதிகாரம் கொடுக்கணும்ன்றதுதான் அந்த 13வது சரத்து. அதை 87 நாடாளுமன்றத்தை நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகு 98 வடக்கு கிழக்கு இணைத்து தேர்தல் நடத்தினாங்க. ஆனா 2 வருடத்துல அதை கலைச்சு விட்டு 2006ஆம் வருஷம் சுப்ரீம் கோர்ட், இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசியல் சட்டப்படி இந்த 16வது சட்ட திருத்தம் செல்லாது, அதை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக இன்றைக்கு அது இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு நாங்கள் இந்த நல்லபடியாக அந்த 13வது அரசியல் சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் உலகத்தை ஏமாற்றுவதற்காக அங்க வடக்கு மாநிலத்துல நம்முடைய மரியாதைக்குரிய விக்கி என்கின்ற விக்னேஸ்வரன் அவர்களை இன்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்தா தமிழ் இந்த பதவியேற்பு விழாக்கு நான் வந்தா இங்க நிலைமைகள் சரியா இருக்கிறது புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நான் வரவில்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு பொம்மை அரசாங்கத்தை ராஜீவ் காந்தியினுடைய இருக்கும் போதே இருக்கலாம், வரதராஜ பெருமாள் இருந்தார்.
அந்த வரதராஜ பெருமாள் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மை அரசாங்கத்தினுடைய முதல்வர் வரதராஜ பெருமாளை என்ன சொன்னாருன்னு சொன்னா, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இங்க வந்து ஒரு சேர் வாங்கினா கூட நான் வந்து மத்திய அரசு கிட்ட போய் நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு, ஒரு சேர் வாங்குறது கூட எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். சீனிவாசன் சார், இப்ப நீங்க முன்னால குறிப்பிட்டு சொன்னீங்க ஒரு தமிழர் வந்து நீங்க ஒரு வெளியுறவுக்குள்ள ஒரு ஈழ பிரச்சனைக்காக நீங்க தனியாக ஒரு நியமிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ முன்பு கூட ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் வந்து அந்த இலங்கை பிரச்சனை அணுக முடியுமா? ஏன்னா ஒரு மத்திய கூட அரசை தாண்டி ஒரு தமிழர் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும். ஏன்னா உதாரணத்துக்கு சிதம்பரம் எடுத்துங்க, அவர் எந்த அளவுக்கு வந்து இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட்டார் அல்லது தமிழுக்கு ஆதரவாக செயல்படுன்னு எடுத்துக்க முடியும். நீங்க இந்த சிதம்பரம் காங்கிரஸ்காரர்களை தமிழர்னு சொல்றது நான் முதல்ல பிறப்பால் தமிழர்களை தவிர தமிழ் உணர்வு இல்லாத காங்கிரஸ்காரர்களை சிதம்பரத்தையும் இதோட நீங்க ஒப்பிடுறதை நான் மறுக்கிறேன். நான் ஒண்ணு முதல் விஷயம். இரண்டாவது என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு மந்திரியை விட, ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மந்திரியை விட, அல்லது பிற மாநிலத்தை சேர்ந்த மந்திரியை விட தமிழர் அந்த துறைக்கு மந்திரியாக்கப்பட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் மனசாட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பெரிய அளவில் பிரச்சனை தீர்க்கிறது சொன்ன மாதிரி புரிதல், அதாவது இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை. நீங்க ஒரு மற்ற மாநிலத்தை சேர்ந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில்? அதே மாதிரி பிஜேபிக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, ஒரே ஒரு மந்திரி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவே தமிழர்களுக்கு மிக வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு 3-4 பேரு கூட இங்க மந்திரியா பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள ராஜ்யசபா மூலியமா தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து இங்க தமிழர்களுக்கு, அதாவது வாக்குகளோ அல்லது வாக்கு வங்கிகளோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல 2வது இடத்த பிஜேபி தமிழக மக்கள் வழங்கியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் அது. 2 இடங்கள் அந்த அணி வெற்றி பெற்று இருக்குது. ஆனால் அந்த பிஜேபியில வந்து ஒரு 3-4 பேர் அல்லது 2-3 பேரையாவது குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மத்திய மந்திரியாக்கி, அதுலயும் குறிப்பா இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெளியுறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தமிழரை மந்திரியாக்கினா இந்த பிரச்சனை தான் தீரும் சொல்ல வரல, தீரத்துக்கான வாய்ப்பு உருவாகும் கருதுறேன். இன்னொரு விஷயத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சில பேர் ஒரு தவறான பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, தமிழர்கள் வந்து இலங்கைக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக பிழைக்க போனாங்க, அங்க போய் அவங்க நாடு கேட்டது நியாயமா அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து சிங்களர்கள் மட்டுமில்ல இங்க உள்ள காங்கிரஸ்காரர்கள் அந்த பிரச்சாரத்தை பண்ணியிருந்தாங்க. இது வரலாற்றுல சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பாரசீக நாட்டில் உள்ள பூர்வ குடிமக்கள் அந்த காலத்துல அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அப்படி விரட்டி அடிக்கப்பட்டவங்க ஒரு 800 பேர் வந்து கப்பல் மூலியமா உலகத்துல எங்க போய் நம்ம பிழைக்கலாம் நினைச்சப்போ நம்ம இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தப்போ குஜராத்தை ஒட்டி உள்ள ஒரு மன்னரை வந்து கடற்கரையில் தங்கியிருந்து கேட்கறாங்க, நாங்க பாரசீக நாட்டில இருந்து அகதிகளா வந்திருக்கோம், 800 பேர் இருக்கோம், நாங்க வந்து எங்க நாட்டுக்கு பிழைக்க வரலாமான்னு கேட்கறாங்க. அப்ப இந்தியா அந்த குஜராத் பகுதியை சார்ந்த ஒரு மன்னர் வந்து தாராளமா வரலாம் நீங்கன்னு சொல்லி அந்த மக்களை வரவழைச்சு அவர்கள் தான் இன்னைக்கு பார்சின்னு அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு டாட்டா இருக்காரு பாத்தீங்களா, டாட்டா பிர்லான்றமே அந்த டாட்டா அந்த பார்சியை சார்ந்தவர், நானி பல்கிவாலா அந்த பார்சியை சார்ந்தவர். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா குஜராத் மட்டும் இல்ல, பார்சிகள் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வியாபாரம் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய பார்சிகள், வெளிநாட்டிலிருந்து இங்க பஞ்சம் பொழிக்க வந்த பார்சிகள் இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய தொழிலதிபரா மட்டும் இல்லாம அதே போல இந்த தமிழர்கள் அந்த இலங்கை பூமியை வளமாக்கினார்கள். இல்ல சார், இப்ப இவ்வளவு பேசுறீங்க சார், இப்ப பிஜேபி நீங்க பேசுறீங்க இல்லையா, பிஜேபி இதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்கிறதா? கண்டிப்பா சார், இது வந்து இதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழர்கள் கொல்லப்பட்ட இடம் வந்து இனப்படுகொலை தான். இது போர்க்குற்றம் எல்லாம் ஐநால வந்து அந்த வார்த்தை ஜாலம் தான். போர்க்குற்றம் இதை வந்து விசாரிக்கணும். ஐநா என்றைக்குமே வந்து அமெரிக்காவினுடைய கைப்பாவையா செயல்பட்டு இருக்க தவிர்த்து நீங்க எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாலும் ஐநா வந்து தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றி மிகப்பெரிய சாதனை புரிந்ததா இதுவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது. அமெரிக்காவினுடைய கைப்பாவை, அமெரிக்கா என்ன நினைக்கிறதோ அதுதான் ஐநா தீர்மானமா. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் சொன்னாரு இப்ப மந்திரிகள் தமிழ்நாட்டுல இல்லன்ட்டு. கூடிய விரைவிலே அதற்கான ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தமிழகத்தில இருந்து மீன் வளத்துக்குன்னு தனியா ஒரு துறை, தமிழகத்தில இருந்து கூட ஒருத்தர் 2 பேரோ அண்ணன் சொன்ன மாதிரி மந்திரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்கு தமிழகத்துக்கு. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மோடி அவர்கள் இப்பொழுது முடிவு செய்திருக்கிறார். ஒரு சிறிய விளம்பரம் மீண்டும் பேசணும் நண்பர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.